என் வாழ்க்கையிலும் இப்படி இத்தனை பெரிய ஆசீர்வாதங்களா? இப்படியெல்லாம் இப்படி மகிமையான மேன்மையான மகத்துவமான நினைத்து பார்த்திராத ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையிலும் நடக்குமா? ஒருவேளை நீங்கள் அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, என்னிடம் ஒன்றுமே இல்லையே, என்னை ஆதரிப்பார் யாருமே இல்லை, என்னிடம் ஒரு கேபிட்டலும் இல்லை, நான் ஒரு தொழில் செய்வதற்கு என்னிடம் முதலே இல்லை, அல்லது என்னுடைய வாழ்க்கையில் என் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு, பிள்ளைகளை வேலையில் அமர்த்துவதற்கு, திருமணத்தில் அமர்த்துவதற்கு என்னிடம் ஒன்றுமே இல்லை. எப்படி என் பிள்ளைகள் வாழ்ந்து செழித்திருக்க போகிறார்கள்? என் பிள்ளைகள் எப்படி கீழாகாமல் மேலாவார்கள்? என் பிள்ளைகளை எப்படி வாளாகாமல் தலையாவார்கள் என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் உங்களுக்குள்ளே உங்களை வருத்தி கொண்டே இருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தேவன் பாருங்க, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது, அவர்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி கனப்படுத்துவது இந்த கர்த்தருக்கு லேசான காரியம். அதை மாத்திரம் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். நன்றாக ஒரு காரியத்தை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், கருங்கல்லில் இருந்து ஒரு நாள் மறந்து விடாதீர்கள், கரும் கல்லில் இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணுகிற தெய்வம். ஐயா, இதெல்லாம் ஏதோ கதை அல்ல, ஏதோ ஒரு புராணத்திலே எழுதப்பட்ட காரியங்கள் அல்ல. பூர்வ சரித்திரங்களிலே நிச்சயமாய் நடந்த, உண்மையாய் கர்த்தர் ஜனங்களை நடத்தி வந்த காரியங்கள் தேசத்தின் ரெக்கார்டுகளிலே இருக்கிறது. ஐயா, இஸ்ரவேல் தேசத்திலே இவைகள் எல்லாம் கவர்மெண்ட் ஆவணத்திலே இருக்கிறது. ஜனங்கள் எப்படி செங்கடலை கடந்தார்கள், எப்படி யோர்தானை கடந்தார்கள், எப்படி இவைகள் எல்லாம் நடந்தது என்பதற்கு ஒரு நிச்சயமான சாத்தியங்கள் இருக்கிறது, சான்றுகளும் ஆதாரங்களும் இருக்கிறது. கர்த்தர் அப்படிதான் நடத்துவார். பாருங்க, கருங்கல்லில் இருந்து தண்ணீரை புறப்பட செய்கிற கர்த்தர் ஒன்றுமில்லாமல் இருக்கிற உங்களை உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார வைப்பது அவருக்கு லேசான காரியம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், வனாந்தரை வெடித்து காய்ந்து கருகி போன வனாந்தரங்களிலே அவர் நீரூற்றுகளை ஏற்படுத்துகிறவர். அவாந்திர வெளி, ஐயா, சுடுகாடாய் கிடக்கிற அவாந்திர வெளியிலே அவர் நீரூற்றுகளையும் ஆறுகளையும் பாய்ந்தோட செய்கிறவர் என்பதை மறந்து விடாதீர்கள். விசுவாசியுங்கள், ஜெபியுங்கள், நீங்கள் சாதிப்பீர்கள். உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்களை நீங்கள் விரும்பின காரியங்களை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். பாருங்கள், அவர் கொடுத்திருக்கிற அற்புதமான ஆசீர்வாதங்கள் அத்தனை பெரியவைகள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாவ பழக்க வழக்கத்தை விட்டு தீமையான கீழ்ப்படியாமையான மோசமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த நீங்கள் அவைகளை விட்டு மனம் திரும்பி வரும் பொழுது, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது உங்களுக்கெல்லாம் வாக்களிக்கப்பட்டதுதான் இது. மாற்றமே இல்லை. பாவத்தை விட்டு, எகிப்தை விட்டு ஜனங்கள் வெளியே புறப்பட்டு வந்தவர்களைப் போல நீங்களும் பாவத்தை விட்டு, இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை, உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் விட்டு கர்த்தரையே நம்பி வருகிற உங்களுக்கு இவைகள் வாக்களிக்கப்பட்டிருக்கிறன. இப்பொழுது நான் வாசிக்கிறேன், கவனிங்கள், எப்படி ஒரு மகத்துவமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். உபாகமம் 11 வாசித்தீர்களானால் கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், ஒரே ஒரு கண்டிஷன், இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளுவீர்களாக. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, எத்தனை ஒரு மகிமையான காரியத்தை, ரொம்ப ஈஸியான காரியத்தை கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளுவீர்களாக. நீங்க கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொண்டு நடந்தீர்களே ஆனால் அற்புதமான, ஆச்சரியமான, ஐயா, யாரும் நினைத்து பார்த்திராத, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தே பார்த்திராத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். உங்க வாழ்க்கையில இதில் கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னோடு ஜெபிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, சற்று உங்கள் வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்து சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே எங்கே இருந்தீர்கள்? ஆரம்ப கட்டங்களிலே 10 வருடம், 20 வருடம், 30 வருடங்களுக்கு முன்பாக எந்த சூழ்நிலையில் இருந்த உங்களை கர்த்தர் இந்த சூழ்நிலைக்கு, இந்த மகத்துவமான சூழ்நிலைக்கு கொண்டு வந்தார். ஐயா, உங்களை நடத்தி வந்த வழிகளில் எல்லாம் அவர் ஒரு
தகப்பன் தன் பிள்ளையை தோளிலே சுமந்து கொண்டு வருவது போல கொண்டு வந்தது உண்மை, மாற்றமே இல்லை. இப்படி நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களானால் உங்களுக்கு எத்தனை அதிசயங்களை கர்த்தர் இதுவரைக்கும் செய்திருக்கிறார் என்று அநேகர் புரிந்து கொள்வீர்கள். மாத்திரமல்ல, இன்னும் அதிகமான இன்னும் மேன்மையான மகத்துவமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, நீ சுதந்தரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. ஐயா, அங்கே நீ விதை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய், கஷ்டப்பட்டாய், நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தும்படியாக உன் வருத்தத்தின் அப்பத்தை புசித்தாய், பாடாய்ப்பட்டு நாயாய் உழைத்தேன் என்று சொல்லுகிற அநேகரை நாம் பார்த்திருக்கலாம். சுமை சுமந்து கஷ்டப்பட்டு காலம் முழுவதும் ஐயா நொந்து நொடிந்து சுமை சுமந்து சோர்ந்து போனேன், உழைத்து ஓடாய் போனேன் என்று சொல்லுகிறவர்களை நீங்கள் பார்த்திருக்க முடியும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசம், அந்த வாழ்க்கை, அந்த மகிமையான இடம், அந்த மேன்மையான ஆசீர்வாதங்கள் நீங்கள் விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இருக்காது. நீங்கள் அங்கே நடந்து கொண்டது போல, உலகத்தார் வாழுகிறது போல நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், கர்த்தர் சொல்றார், நீங்கள் சுதந்தரிக்கிற போகிற தேசமோ, நீங்கள் சுதந்தரிக்க போகிற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையோ, நீங்கள் சுதந்தரிக்க போகிற உங்களுடைய ஆசீர்வாதங்களோ அது எப்படி இருக்கும்? அந்த தேசம், அந்த நிலம், அந்த வாழ்க்கை மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசமாயிருக்கும். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும். ஐயா, அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்க தேசம். உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் ஹல்லேலூயா, எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இத்தனை ஒரு அற்புதமான ஒரு பிராமிஸ கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்க, ஒருவேளை நம்ம குடும்பங்களில் நடந்து வருகிற காரியங்கள், ஐயா, கணவன் மனைவி வாழ்க்கை தாறுமாறாய் போய்விட்டது, எங்க குடும்ப வாழ்க்கை எப்படியோ சீரழிந்து போய்விட்டது, எங்களுடைய தொழில், பைனான்ஸ், எங்கள் பண நிலைமைகள், எங்களுடைய பொசிஷன் எல்லாம் எப்படியோ நொறுங்கி போய்விட்டது, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் எப்படியோ நினைத்திருந்தோம், அது எப்படியோ போய்விட்டது, சீரழிந்தது போல் ஆகிவிட்டது. இப்பொழுதும் நாங்கள் பெயருக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சங்கடங்களும் வருத்தங்களும், ஐயா, சோதனைகளும் சிக்கல்களும் தத்தளிப்பும் சஞ்சலமும் எங்களை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், கர்த்தர் என்ன சொல்றார்? அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவர் கொடுக்கிற மகிமை எப்படி இருக்குமா? எத்தனை ஒரு மகிமையான காரியம் பாருங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது ஒரு அற்புதமான இடம். உங்க வாழ்க்கை அப்படியாய் ஒரு மகிமையான இடமாய், கர்த்தர் கொடுக்கிற வானத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிற குடிக்கிற ஒரு தேசமாய், வாழ்க்கையாய் அது அமையும். பாருங்க, கர்த்தர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். ஐயா, என்னுடைய எப்படி பாருங்க, ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன், இந்த வானத்திற்கும் பூமிக்கும் அதிபதியாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன், சகல ராஜாக்களுக்கும் அவரே அதிபதி, அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறார்னா அது எப்படி இருக்கும்? அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இன்னும் அது, அந்த ஆசீர்வாதம், அந்த மேன்மை உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிறதா இருக்கும். உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன் கணவனை, மனைவியை, உங்க கையின் பிரயாசங்களை கர்த்தரே விசாரிக்கிறவராயிருப்பார். என்ன ஆச்சு? எங்க போனீங்க? எங்க மாட்டினீங்க? என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி நடந்துச்சு என்று உங்களை அனுதினமும் விசாரிக்கிற, ஐயா, சர்வ வல்லமை உள்ள கர்த்தரே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் விசாரிக்கிற, அனுதினமும் உங்களோடு இருக்கிற, தேற்றரவாளனாய், உதவியாளராய், துணையாளராய் கூட இருந்து விசாரிக்கிற ஒரு குடும்பமாய், கர்த்தரே பாதுகாக்கிற ஒரு குடும்பமாய் நீங்கள் வாழ்வீர்கள். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும், இடையில வருஷத்துல எந்த நாட்களிலும், எந்த மாதங்களிலும், எந்த சத்துருவும், எந்த கஷ்டமும், எந்த வேதனையும், எந்த துன்மார்க்கனுடைய, துஷ்டனுடைய கைகளும் அங்கே உங்களை தொட முடியாது. எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கும், அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். உங்க பிள்ளைகளின் மீது தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் இருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளை எவன் தொட முடியும்? அதான் ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன், உன்னை தொடுகிறவன் உன்னை தொடும் என்றே என் கண்மணியை தொடுகிறான். ஓ மைட்டி காட், வாட் a wonderful God, my dear people. உன்னை தொடுகிறவன், உன்னை அவமானப்படுத்துகிறவன், உன்னை ஏளனமா பார்க்கிறவன், உன்னை கேலியும் கிண்டலுமா பார்க்கிறவன், உன்னை அவமதிக்கிறவன் என்னை தொடுகிறான், என்னை அவமதிக்கிறான். அவரை தொடுறானி கூட அவர்
கர்த்தர் சொல்லல, என் கண்மணியை தொடுகிறான். எத்தனை ஒரு உயர்வான பொசிஷனை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிற கற்பனைகளை கட்டளைகளுக்கு அடங்கி வாழுங்கள். ஐயா, நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு முன் உதாரணமான சாட்சிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து பழகிக் கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த பிரச்சனையும் இல்லாதபடி ஐயா கர்த்தர் உங்களை பாருங்க அப்படியாய் மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி உங்களை எல்லா சிக்கல் சிரமங்களும் இருந்து விடுவித்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை மாற்றமே இல்லை. ஒரு நாள்ல சொல்வீங்க, நான் இதை நினைச்சே பார்க்கல, என் வாழ்க்கையெல்லாம் இப்படி நடக்கும் என்று நான் கற்பனை செய்து கூட பார்க்கவில்லை. ஐயா, இப்படி ஒரு வீட்டை கர்த்தர் கொடுப்பார் என்று, இப்படி ஒரு அற்புதமான கணவனை கொடுப்பார், மனைவியை கொடுப்பார், இப்படி ஒரு தோட்டத்தை துறவை கொடுப்பார், என்னை இப்படி ஒரு வேலையில் கொண்டு கர்த்தர் அமர்த்துவார், இப்படி ஒரு தேசத்திற்கு என்னை கொண்டு வருவார் என்று நான் நினைத்ததே இல்லை என்று அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க. எங்க இருந்தோ நல்ல உயர்வான இடத்தில் இருந்து மகிமையான இடங்களில் இருந்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் யோசித்து பாருங்கள், ஒரு 30 வருடங்களுக்கு 20 வருடங்களுக்கு 10 வருடங்களுக்கு முன்பு இருந்து கர்த்தர் எந்த நிலையில் இருந்து நம்மை உயர்த்தினார். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். அதான் சொல்றார் கர்த்தர், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும், நீ இன்னைக்கு இருக்கிற காரியங்களை குறித்து கவலைப்படாதிருங்கள், அவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். பாருங்க, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் ஸ்தோத்திரத்தோட, என்ன நன்றி அறிதல் உள்ள விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் எல்லாவற்றையும் எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தருக்கு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான, ஐயா நீங்க நினைச்சதுக்கு, உங்க எதிராளிகள் நினைச்சதுக்கு, உங்க சகோதர சகோதரிகள் நினைச்சதற்கு, உங்க பக்கத்துக்காரர்கள் நினைத்த எல்லா புத்திகளுக்கும் மேலான ஒரு தெய்வீக மகிமை, சந்தோஷம், சமாதானம் உங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும். அதுவே உங்களை வந்து பிடிச்சுக்கிடும். ஐயா, நல்ல வேலைகள் உங்களுக்கு வந்து சேரும், நல்ல வரன்கள் வந்து சேரும், உங்கள் குடும்பத்திலே நல்ல காரியங்கள் நடக்கும், கர்த்தர் மேன்மையும் மகிமையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடத்துவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை பெருகவே பெருக செய்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். நீங்கள் பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள், வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். இது சத்திய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, ஒரு நாளும் பலிக்காமல் போகாது. பாருங்கள், இன்னும் பாருங்க 13ஆம் வசனத்துல, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால், கண்டிஷன் இதுதான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக உங்கள் வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் எத்தனை மகிமையான காரியங்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார். எத்தனை மகத்துவமான காரியங்களை உங்கள் குடும்பங்களுக்கும் கையின் பிரயாசங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்குமாக கர்த்தர் வைத்திருக்கிற மகத்துவமான காரியங்களை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிஞ்சா என்ன செய்வாரா? நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படி உனக்கு வேண்டிய எல்லா செல்வத்தையும் நீ சாப்பிடுவதற்கும் நீ வியாபாரம் செய்வதற்கும் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே முன்மாரியையும் பின்மாரியையும் மழையையும் பெய்ய பண்ணுவேன். ஓ மைட்டி காட், மைட்டி காட். எதற்காக? ஏற்ற காலத்திலே. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் ஏற்ற காலத்திலே ஏற்ற ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பார். எப்ப உங்களுக்கு வீடு வேணும், எப்ப கார் வேணும், உங்களுக்கு எப்ப திருமணம் நடக்கணும், எப்ப எந்த வேலையில கொண்டு உங்களை வைக்கணும், எந்த காலேஜில், எந்த ஸ்கூல்ல, எந்த யூனிவர்சிட்டியில உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கணும், அத்தனையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால், கர்த்தருடைய வார்த்தை பவுலடியார் இப்படியாக சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு கவலைப்படாமல் கண்ணீர் விடாமல் கர்த்தரை ஸ்தோத்தரித்து நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோட அவரை ஸ்தோத்தரித்து என்ன செய்யுங்க? ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே முன்மாரியும் பின்மாரியும் மழையையும் பெய்ய செய்வார். ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்துவார். மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு சம்பூரணமாய் சாப்பிட்டு
திருப்தி அடைவாய் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இது யாரோ ஒருவருக்கு அல்ல, இது யாரோ இப்படி இருக்கிறவர்களுக்கு அல்ல. உண்மையாய் நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, எந்த சாம்பலில் கிடந்தாலும் சரி, எல்லாம் முடிந்து போய்த்து என்று நீங்கள் புழுதியிலே கிடந்தாலும் சரி, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை சாம்பலில் இருந்து தூக்கி பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார செய்கிற என் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் கொடுத்த வாக்குகளை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவர் கொடுக்கிற கட்டளைகளை நிறைவேற்றுவதில் மாத்திரம் நாம் கவனமாய் இருப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னார் யோசுவாவோடே, உனக்கு வர்ற பிரச்சனைகள்லாம் பெரிய பிரச்சனை இல்ல. எத்தனையோ பெரிய பிரச்சனைகள், எத்தனையோ பெரிய தேசங்கள், மன்னர்கள், அதிபதிகள், எத்தனையோ பெருங்கூட்டமான ஜனங்கள் உனக்கு எதிர்த்து இருக்கலாம். ஆனால் நீ ஒன்றிலே கவனமாய் இருக்க வேண்டும். நான் உனக்கு கற்பித்த வேத பிரமாணங்களை, கற்பனைகளை, கட்டளைகளை கை கொள்வதிலே நீ கவனமாய் இருக்கும்படி மாத்திரம் பலம் கொண்டு திடமனதாயிரு. இது எல்லா காரியத்தையும் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்னாரே, அந்த கர்த்தர் இன்று உங்களோடும் இருக்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கிழக்கிலோ மேற்கிலோ இருந்து எந்த மேஜிக் மூலமாகவோ ஜெயம் வராது. ஐயா, மகிமையான காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு உண்மையாய் உத்தமமாய் கீழ்ப்படுகிற பிள்ளைகள் அதை நீங்கள் நிச்சயமாய் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன். இந்த அதிகாலை வேளையிலே எங்களோடு ஜெபிக்கிற, ஐயா நடு ஜாமங்களிலே எங்களோடு நின்று ஜெபிக்கிற அருமையான தேவ பிள்ளைகள், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இப்படியாய் வாழ்ந்து செழித்திருப்பீர்கள். கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருங்கள். நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து பழகுங்கள். சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து பழகுங்கள். நீண்ட நேரம் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ என்று காத்திருங்கள். அவசரப்பட்டு எதையும் செய்யாதிருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். உங்களை மேன்மைப்படுத்துவார். எனக்கா இத்தனை பெரிய ஆசீர்வாதங்கள், ஐயா என் வாழ்க்கையிலும் இப்படியெல்லாம் நடக்குமா என்று நினைக்கிற நீங்கள் இப்பொழுது முழங்கால் படியிடுங்கள். நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இன்று முதலாவது நம்ம அந்த மீட்டிங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். என் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் தகப்பனே, ஐயா நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. என்னோடு ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற ஐயா பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரும் ஐயா ஸ்தோத்திரம், கர்த்தரும் இந்த பிள்ளைகள் மீது நோக்கமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் இவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. தேற்றரவாளனாய் துணையாளராய் கூட இருந்து என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் போன்று ஓ லார்ட், நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்கள் இவர்கள் குடும்பங்களிலே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா இவர்கள் சுதந்தரிக்க போகிற மகிமையான காரியங்கள், ஐயா இவர்கள் பிள்ளைகளும் இவர்கள் குடும்பமும் இவர் கையின் பிரயாசங்களோடு இவர்கள் சுதந்தரித்துக் கொள்ள போகிற மகிமையான காரியங்கள், ஐயா காதால் எவனும் கேட்டதும் இல்லை, எவனும் செவியால் உணர்ந்ததும் இல்லை, கண்ணால் கண்டதும் இல்லை என்பது போன்ற மகா பெரிதான கிருபைகளை அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் நீர் வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்னும் ஒரு முறை நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். மேன்மையான காரியங்கள் நடக்கும்படியாய் ஐயா நீங்க கொடுக்கிற மகிமையான ஆசீர்வாதங்கள், ஐயா வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற தேசம் போன்ற ஒரு செழிப்பான மகிமையான வாழ்க்கை இவர்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஐயா உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இவர்கள் குடும்பங்களும் இவர்களும் கர்த்தரால் விசாரிக்கப்படுகிற, அனுதினமும் எப்பொழுதும் எந்நாளும் கர்த்தரால் விசாரிக்கப்படுகிற கூட்டமாய் விசாரிக்கப்படுகிற இவர்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் மேன்மை அடையும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. வருஷத்தின் துவக்கம் முதல் ஐயா வருஷத்தின் முடிவு மட்டும் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் அவர் எங்கே இருக்கிறார்களோ, குடும்ப உறுப்பினர்கள் இவர்கள் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ கர்த்தாவே நீர் விசாரிக்கிறவர்களாய், ஆமென் ஆண்டவரே, நீர் அவர்களை விசாரிக்கும்படியாய் பாதுகாக்கும்படியாய் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற உருவாகுகிற அவர்களோடு இருக்கிற சத்துருக்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை எங்களுக்கு தெரியாது எப்படிப்பட்டவர்களோடு அவர்கள் இருக்கிறார்கள், எப்படிப்பட்டவர்களோடு பேசுகிறார்கள், போகிறார்கள், வருகிறார்கள், எங்களுக்கு தெரியாது சுவாமி. கர்த்தாவே நீர் விசாரிக்கிற பிள்ளைகளாய் எங்கள் பிள்ளைகள் மாறட்டும். நீர் விசாரிக்கிற
விரும்புகிற வாழ்க்கையாய் அவர்கள் வாழ்க்கைகள் அமையட்டும். ஐயா, வருஷத்தின் துவக்கம் முதல் இறுதி வரைக்கும் உம்முடைய கண்கள், என் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் எங்கள் பிள்ளைகளின் மீது, எங்கள் தொழிலின் மீது, எங்கள் கையின் பிரயாசங்கள், எங்கள் குடும்பத்தின் மீது அமருவதாக, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. லார்ட், in the mighty name of Jesus. Thank you Lord. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்திலே என் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் தேசத்திற்கு, அவருடைய குடும்பத்திற்கு, அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கும்படியாய் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும், ஓ லார்ட், இவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கும்படியாய் பிள்ளைகளுக்கு அப்பா ஃபீஸ் கொடுக்கிறது காரியங்கள், இன்னும் பிள்ளைகளை அப்பா உயர்கல்விகளிலே சேர்ப்பதற்கும் திருமணத்திற்கும், ஆமென் ஆண்டவரே, இன்னும் திருமண காரியங்கள், இன்னும் பல்வேறு காரியங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறப்பீராக. வானத்தின் மதகுகள் உம்முடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்படட்டும். ஐயா, நான் ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக முன்மாறி மழையையும் பின்மாறி மழையையும் பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லி நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைகள் நடக்கட்டும், பலிக்கட்டும் ராஜா. அது இப்பொழுதே பலிக்கட்டும். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே ஐயா, உம் சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை அப்படியாய் மேன்மைப்படுத்தி என் தேவனாகி கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக. இந்த ஜெப வேளையிலே கர்த்தர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களும் இவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஐயா, இத்தனை பெரிய ஆசீர்வாதங்களா என்று இவர்கள் ஒரு நாளிலே நின்று சாட்சி சொல்லும்படியாய், உமக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாய் வாழும்படியாய் இவர்களை மேன்மைப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களுக்கு கொடுக்கிற மேன்மையை, ஐயா, இவர்களுக்கு கொடுக்கிற மகிமையான ஆசீர்வாதங்களை, இவர்களுக்கு கொடுக்கிற நல்ல வாழ்க்கையை, வேலையை, தொழிலை, ஊழியங்களை, ஐயா, கொடுக்க போகிற ராஜ்ய மேன்மைகளை அநேகர் கண்டு, ஆமென் ஆண்டவரே, ஊரிலும் நாட்டிலும் தேசத்திலும் அநேகர் கண்டு, ஐயா, உற்றார் உறவினர்கள் மத்தியிலும் அநேகர் அதை பார்த்து, ஓ கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றிய, கர்த்தருக்காய் காத்திருந்த பிள்ளைகள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்தும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அசைக்கப்படுவதாக. இந்த பிள்ளைகள் மேன்மையாய் மகிமையாய் வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. இந்த நல்ல வீடியோவை ஐயா, இந்த சத்தியம், இந்த சுவிசேஷம் தேசம் எங்கிலும் பரம்பத்தக்கதாக இதை ஐயா காரியத்தோடு கவனமாய் அநேகருக்கு அனுப்புகிற அன்பு பிள்ளைகளை, அவர் கரங்களை ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். கர்த்தருடைய மகிமை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தர் நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இப்படியாய் கொத்த ஒரு மகிமையான வாழ்க்கைத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். பாடுகள் இருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையில, இன்னும் நாங்கள் இதை பற்றி தொடர்ந்து உங்களுக்கு போடுகிறோம். பாருங்க, அற்புதமான காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார்.